வெல்கம் டு பிளாண்ட் டைட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பொட்டேட்டோ வெண்டைக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் மணத்தக்காளி காய் போட்டுட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகை பொரிய வச்சாச்சு. அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு யூஸ்வலாக வந்து உப்பு போட்டு தான் எல்லாம் வதக்குவாங்க. ஆனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வதக்கினீங்கனாலும் குயிக்காக வதங்கிடுது 2-3 நிமிஷத்தில். நானே இது ஒரு ட்ரையல் மாதிரி தான் பண்ணி பார்த்தேன். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. குயிக்காகவே ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகுது வதங்கிறதுக்கு. அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துடும். ஏன்னா உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் ரெண்டும் ஒன்றா போட போகிறதில்ல. முதல்ல வந்து உருளைக்கிழங்கை போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வெண்டைக்காய் போட போகிறேன் செகண்ட் டைமாக. ஏன்னா உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் ரெண்டும் ஒன்றா போட்டோம்னா அது வந்து குழாயிடும் வெண்டைக்காய். ஸோ அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குங்க ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு வெந்துடும். செக் பண்ணி பார்த்துட்டேன், வெந்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காவை. ஒரு வெண்டைக்காவை 3ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கரில் போட்டுட்டு இருக்கிற தண்ணியிலே வேக வைக்கிறேன். ஒரே ஒரு விசில் வச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா வெண்டைக்காய் ரொம்ப சாஃப்டான ஐட்டம்ன்றதுனால வெந்துடும் குயிக்காகவே. இப்போ நான் பண்ணுறது எல்லாமே பிளாண்ட் டைட் ரெசிபீஸ் தான். இதில் காரமோ எந்த ஒரு மசாலாவோ அதிகப்படியான எண்ணெயோ சேர்க்கல. இது எல்லாமே அல்சர் பேஷண்ட், வயிறு சம்மந்தப்பட்டமான ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே தான். இது இப்போ வந்துருச்சு. ஒரு விசில் வச்சு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த குக்கர்லேயே டைரெக்டாக அப்படி கைப்பிடி பிடிச்சி கலக்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் செய்யுங்க, இல்லைனா ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா சப்போஸ் மேலே கொட்டிச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து இப்போது நான் வந்து எலுமிச்சம்பழம் சாறு வந்து ஆட் பண்ணுறேன். எலுமிச்சம்பழம் சாறு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் அரோட்டி மாவு வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன் அரோட்டி மாவுனா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, அதனால தான். அதே மாதிரி திக்காகவும் வரும் நல்லா கிரேவி, அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஊற்றிட்டு ஜென்டிலாக கலந்து விடுங்க. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கலந்திங்கன்னா வெண்டைக்காய் ஃபுல்லாக குழஞ்சி போயிடும். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் ஜென்டிலாக கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா நாலா பக்கமும் அது கலந்துரும். மீன்வைல் நான் மறுபடியும் விஷயத்துக்கு வரேன். நான் போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரம், மசாலா, அப்புறமா எண்ணெய் வந்து கம்மியாக, ஆனால் காரம் மசாலா எதுவுமே இல்லாமல் அல்சர் பேஷண்ட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறம் லிவர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 7 நாள் இல்லைருந்து 10 நாள் வரைக்கும் பத்திய சாப்பாட்டில் இருக்கவங்களுக்கு, அப்புறமா வந்து டெலிவரி ஆன உமன்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்க டெலிவரிக்கு அப்புறம் 7 to 10 டேஸ் வந்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணும். அவங்களுக்காகவும் தான் இந்த ரெசிபி போடுறேன். இதில் இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு எரிச்சலும் சாப்பிட்ற அந்த ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு யாருக்குமே வந்து வயிறு எரிச்சலோ சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு இன்கன்வீனியன்ஸோ எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் திறந்தே கூட கொதிக்க வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா லெட்டு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வந்தாலும் வரலனாலும் 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிருக்கிறதுனால வந்து கசப்பு தட்டிடும் நிறைய நேரம் வச்சிங்கன்னா. ஸோ அதனால் 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு டைம் வைக்கும்போது வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்கணும். வெண்டைக்காய் வேக வைக்கும் போது தான் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வேக வைக்கிறது வந்து ஒரே ஒரு விசில். அப்படி இல்லைன்னா 5லேருந்து 7 நிமிஷம். அதுவும் ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும், ஃபுல் சிம்மில் தான் வைக்கணும். வச்சிங்கன்னா அது ரெடி ஆகிடும். மீன்வைல் வந்து இந்த காரம் மசாலாலாம் போடாத செய்கிறது எதுக்காகனா அல்சர் பேஷண்ட்ஸை பார்த்து இந்த வீடியோஸ் பார்த்து அவங்களும் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதை மாடிஃபை பண்ணிவிட்டு அவங்க இந்த மாதிரி விதமாக ட்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு தான். அல்சர் பேஷண்ட் எல்லாமே வந்து வெறும் வெந்த சாதம், அவிச்ச காய்கறி, அவிச்ச பருப்பு, அப்புறமா தயிர், இந்த மாதிரி ரொம்ப வந்து வயிற்றை சுருக்கிக்கணுன்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். அதனால தான் நான் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும் டெய்லி ஒவ்வொரு ரெசிபீஸ் போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களோட கமெண்ட்ஸ் தான் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நான் எங்கேயாவது தப்பு பண்ணேன்னா அதையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீன்வைல் வந்து இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து எல்லாருக்குமே வந்து செட் ஆகாது. இது ஒன்லி ஃபார் அல்சர் பேஷண்ட்டுக்கும் அப்புறம் வயிறில் சம் ப்ராப்ளம் இருக்கிற சிவியர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக மட்டுமே தான் நான் இது போடுறேன். நார்மலாக குக் பண்ணுற வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது யூடியூப் சேனலில். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி பிளாண்டாக போடுறது அதிகமாக இல்லை. சுத்தமாக தமிழில் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கிடையாது. அதனால தான் நான் போடுறேன். இது வந்து ரொம்ப ஹார்டாக ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுறேன் நான். அதிகப்படியான காம்ப்ளிகேஷன் இல்லாத ஒரு ஈஸி ப்ரொசீஜர் தான் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் செல்ஃப் குக்கிங்கும் பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் செஞ்சு தர சொல்லி சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸி டு குக்கு. அதிகப்படியான எண்ணெயும் போடுறதில்ல, அதிகப்படியான காரம் சுத்தமாக போடுறதில்ல, மசாலா சுத்தமாக போடல. சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு ஒத்துக்கும்னா நீங்கள் வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு அதையும் நல்லா இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப மைல்டாக காரம் ஒத்துக்குன்ற பட்சத்தில் கொஞ்சம் மிளகாத்தூளோ இல்லை வந்து ஒரு காஞ்ச மிளகாவோ கிள்ளி நீங்கள் வந்து போட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு காரம் உங்களுக்கு வயிற்றுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா பிளாண்டாக நான் செய்கிற மெத்தடே கூட செய்யலாம். இல்லை உங்களுக்கு இதில் இப்போ நான் சொன்ன ஐட்டங்களில் எதெல்லாம் ஒத்துக்குமோ அதெல்லாம் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வெறும் வந்து பிளாண்டானா வெறும் வெந்த சாதமும் தயிர் அந்த மாதிரிலாம் ரொம்ப வயிற்று நம்மளே கஷ்டப்படுத்திக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது நான் ஷியோராக சொல்லுவேன். ஏன்னா நானே ஒரு அல்சர் பேஷண்ட் தான். ஸோ நானும் முதல்ல ரொம்ப பிளாண்டான வெறும் வெந்த சாதம் தயிர் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போது அப்புறமா கொஞ்சம் யோசித்தேன், ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா தான் விதவிதமாக எப்படி செய்கிறது, ஒவ்வொரு விதமாக கிரேவியில் என்னென்ன டைப் ஆஃப் கிரேவி செய்கிறது, ஒரு கூட்டுன்னா அதில் என்னென்ன டைப் செய்கிறது, குழம்புனா என்னென்ன செய்கிறது, சாம்பார்னால் எப்படி செய்கிறது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுருந்துட்டு 1.5 வருஷமாக நானே தான் குக் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுருந்துட்டு தான் சரி இதை நமக்கு வரைக்கும் வச்சுக்கக்கூடாது, நம்மளை மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.